அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் வேண்டுதல் கேட்கவில்லையா? சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில காரியங்கள் உடனே கிடைக்கும். சில காரியம் நம்ம ரொம்ப நாளாக காத்திருப்போம். காத்திருந்தும் நமக்கு அது கிடைக்காது. சோர்வும் அடைவோம். சோர்வு அடைந்தாலும் சரி, கொஞ்ச நாளில் நம்ம அந்த காரியத்தை மறந்துடுவோம். அதுக்கு பதிலே நம்ம தேடவே மாட்டோம். என்னமோ நடக்கலை, என்னன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒன்றும் கொடுக்கல, இப்படி நம்ம அந்த காரியத்தை தள்ளி விட்டுருவோம். வேறொரு விண்ணப்பமான வேறு காரியத்தில் இறங்கிடுவோம். அது ஏன் நம்முடைய விண்ணப்பம் கேட்காம இருக்கிறது என்ன காரணம்? நம்ம வேண்டுதல் கேட்குறோம், நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வார்த்தையில் பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். இங்கே வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தையில் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை இதைத்தான் நேற்றைய தினத்தில் தியானிக்கும்படியாக ஆவியன் வெளிப்படுத்தின காரியம். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை. அப்போ அவருக்கு என்ன பிரியம்? அவருக்கு பிரியமானது என்ன? ஒரு மனுஷனுக்கு பிரியமானது தெரியும். ஒரு உலகத்தை சார்ந்த மனுஷனுக்கு என்ன பிரியம், ஒரு மனுஷிக்கு என்ன பிரியம் என்று உலகத்தை சார்ந்திருக்கவங்கள நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது, மீண்டும் வார்த்தையை வாசிக்கிறேன். அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். சில காரியத்தில் தடையாக வர்ற காரியம், ஆனால் அவருடைய கற்பனையை அன்பு. அந்த அன்பு தான் அவர் சொல்கிறது. நம்ம அந்த கற்பனை என்ற அன்பு, அதை நாம் அநேகரிடத்தில் நாம் வெளிப்படுத்தும் பொழுது தான் அதுதான் அவருக்கு ஒரு பிரியமாகப்படுது. காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் என்றால், ஒரு சபையாக, ஒரு ஆலயமாக இருக்கிறார். அந்த ஆலயத்தில் அவர் தலையாக இருக்கிறார். அந்த சபைக்கு நாம் எல்லோரும் அவருடைய சரீரத்தின் அங்கமாக, ஒவ்வொருவரும், அந்த மனவாட்டிகள் எல்லோருமே அவருடைய சரீரத்தின் அங்கமாக. அங்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பை கூட அவர் எதையுமே பிரித்து பார்க்கறது இல்லை. ஒரு காலில் ஒரு சின்ன அடிபட்டதுன்னா அது கடைசியில் பாருங்கள், உடம்புல இருக்க எங்கெங்கேயோ அது ஒரு வலி வலிக்கும். ஒரு சின்ன கல் ஏதாவது ஒரு விரலில் காயமாகி அடிப்பட்ட அந்த ஒரு விரல் வீங்கினா கூட சரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு முழுவதுமாக கழுத்து நரம்பு வரைக்கும் சரி, அது வேதனை உண்டாக்கும். அப்படி தேவன் அதை பிரித்து பார்க்கல, எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைப்பாக தான் வைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை எல்லாவற்றையும் அவர் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற காரியத்தில்
அன்பு என்ற ஒரு கற்பனை தான் அவர் சொன்னார். அந்த அன்பை நாம் கைகொண்டு நடக்கும்போது தான் அவர் நம்ம வந்து பிரியப்படுத்த முடியும். அதனால் சில காரியங்களில் நாம் ஏன் சில காரியத்தில் நமக்கு நிறைவேறாமல் இருக்குன்னா, இந்த அன்பின் வெளிப்பாடு நம்ம கேட்குற காரியத்தில் யார் மீதாவது நமக்கு ஒரு வெறுப்பை வைத்து அவங்களோட மற்ற காரியத்தில் பேசுவோம். ஆனால் அந்த வெறுப்பு உள்ளுக்குள்ளாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறார், நீ அந்த மன்னித்து பார், அதை மன்னித்து பார், உன்னுடைய காரியம் எல்லாமே. ஏனென்றால் அங்குதான் ஆண்டவருடைய கற்பனை நிறைவேறுகிறது. அந்த அன்பை நாம் செலுத்தும் போது தான், அப்பொழுது தான் நம்மளுடைய அநேக வேண்டுதல் விண்ணப்பங்களும் சரி நிறைவேறுவதற்கு நாம் இதை சாதாரண ஒரு சிறிய காரியமாக அந்த வெறுப்பை நாம் ஒரு ஓரமாக வைத்திருப்போம். ஆனால் அந்த சின்ன ஒரு வெறுப்பினால் அநேக காரியங்கள் நமக்கு தடையாக இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் இது ஒரு நாளில் மாறுறது கிடையாது. ஒரே நாளில் வந்து பல வருஷமாக பகையாக இருப்போம். அந்த பகையாக இருக்கிற நாளத்தில் சமீபத்தில் கூட நம்ம மனசை வேதனைப்படுத்தியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை மாறணுன்னா முடியாது. சில பேர் கூட சொல்ல, இது என் ரத்தத்திலே கலந்துருச்சு, எப்படி ஆனாலும் என் ஜென்ம விரோதி தான் அவங்க அப்படின்னு. ஆனால் இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை மாறணுன்னா என்னால் முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவரே, எனக்கு இதிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுங்க. நீங்கள் எப்படி எங்களை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்கள நாங்கள் அன்பு காட்டுறதுக்கு நேசிக்கிறதுக்கும் எனக்கு இந்த இருதயத்தை கொடுங்க. அதை தான் தாவீது சங்கீதத்தில் கேட்குற மாதிரி, சுத்தமான இருதயத்தினில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியினை புதுப்பியுங்கன்னு சொல்கிற அந்த தாவீது. ஏனென்றால் அந்த போல குறைபாடுகள் தாவீதுக்கும் உண்டார்ந்தது. என் இருதயத்துக்கு ஏற்றவன், அப்படி தேவனாலேயே நற்சாட்சி பெற்றவர் தான் தாவீது. அப்படிப்பட்ட தாவீது தான் சுத்தமான இருதயத்தின் சிருஷ்டின்னு கேட்குறாரு. அதனால் நம்மளுடைய அநேக காரியம் நம்ம வேண்டுதலுக்கு தடையாக இருக்கிறது. நாம் செலுத்த வேண்டிய இடத்துல, அன்பை செலுத்த வேண்டிய இடத்துல அந்த வெறுப்பு குடிகொண்டு இருப்பதனால தான் இது போல் காரியங்கள் தடையாக உண்டாகும். சரி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் சத்தியத்தின் மூலம் எங்களோட வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.